வணக்கம். மிக துல்லியமான ராசிபலன்களை காண எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். செப்டம்பர் மாதம் 14ஆம் தேதி அன்று செவ்வாய் பகவான் கன்னி ராசியிலிருந்து துலாம் ராசிக்கு பெயர்ச்சி அடைகிறார். இதன் காரணமாக உங்கள் ராசிக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும்? உங்களது குடும்பம் எப்படி இருக்கும்? திருமண முயற்சிகள் சாதகமாக முடியுமா? குழந்தை பாக்கியம் கிடைக்குமா? உத்தியோகத்தில் இருக்கின்ற பிரச்சனைகள் குறையுமா? தொழில் வியாபாரத்தில் லாபம் உண்டாகுமா? உங்களது கடன் பிரச்சனை தீருமா என்ற முழுமையான விளக்கத்துடன் இந்த காணொளியில் தெளிவாக காணலாம். அன்பார்ந்த மீன ராசி நேயர்களுக்கு அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் செவ்வாய் பகவானால் தொழில் மற்றும் வியாபாரத்தில் கூடுதலாகவே உழைக்க வேண்டியிருக்கும். ஆனால் அதற்கேற்ற ஆதாயம் கிடைக்கும் என்று சொல்வதற்கில்லை. பங்குதாரர்களால் வியாபாரத்தில் லாபம் கூடுதலாக இருக்கும். வியாபாரத்தை விரிவுபடுத்த வங்கி கடன் உதவி கிடைக்கும். அடுத்த 44 நாட்கள் செவ்வாய் பகவான் உங்கள் ராசிக்குள் 6ஆம் இடத்தில் சஞ்சரிப்பதால் குடும்பத்தில் இதமான சூழல் நிலவும். பெரியோர்களின் ஆசையும் மற்றும் தெய்வ அனுகூலமும் கிடைக்கும். குடும்ப நிதி நிலைமை சீரடையும். எதையும் சாதிக்கும் திறமையும் மற்றும் சாமர்த்தியமும் அதிகமாகும். விட்டு கொடுக்கும் மனப்பான்மையை வளர்த்துக் கொள்வதால் பல நன்மைகள் ஏற்படலாம். சுற்றி இருப்பவர்கள் உங்களை புரிந்து கொள்ளவில்லையே என்ற ஆதங்கம் இருக்கும். பேச்சில் சற்று நிதானம் அவசியம். மனதில் எதிர்மறை சிந்தனையையும் தவிர்த்து யதார்த்தமாக சிந்திப்பது மிகவும் நல்லது. குடும்ப ரகசியங்களை பாதுகாக்கவும் குடும்ப வாழ்க்கை இனிமையாக இருக்கும். புதுமண தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் வாய்ப்பு உள்ளது. பிரியமானவர்களால் சில பிரச்சனைகள் ஏற்படலாம். பெற்றோர்கள் உடல்நிலையில் சற்று கவனம் தேவை. உறவினர்களால் மனக்கசப்புகள் உண்டாகும். செவ்வாய் பகவான் அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் வீடு மற்றும் வாகனம் தொடர்பான விஷயங்களில் சற்று கவனம் தேவை. குடும்ப சிக்கல்கள் குறைய ஆரம்பிக்கும். புதிய சொத்து வாங்குவதற்கான முயற்சிகள் யாவும் கைகூடும். எதிரிகள் பலம் மற்றும் பலவீனம் அறிந்து செயல்படுவது நல்லது. புதிய நண்பர்கள் கிடைப்பதுடன் அவர்களால் நன்மைகளும் உண்டாகும். மற்றவர்களை நம்பி எந்தவொரு காரியத்தையும் செய்ய வேண்டாம். தேக ஆரோக்கியம் பலப்படும். குடும்பத்தில் கலகலப்பான சூழ்நிலை இருந்து வரும். கணவன் மற்றும் மனைவிக்கிடையில் இருந்த கருத்து வேற்றுமை நீங்கும். வரவேண்டிய பணம் சிறிய தாமதித்து பின் கைக்கு வரும். தவிர்க்க முடியாத செலவுகளை சமாளிக்க வேண்டி வரும். குடும்பத்தில் திடீர் திருப்பங்கள் உண்டாகும். திட்டவிட்ட காரியங்களை சிறப்பாக செய்ய முடியும். உத்தியோகத்தில் ஈகோ பிரச்சனையை சற்று தவிர்க்கவும். தொழில் மற்றும் வியாபாரம் செழிப்படையும். அக்டோபர் மாதத்தின் மத்தியில் திட்டமிட்டபடி காரியங்களை செய்ய முடியாமல் தடங்கல்கள் ஏற்படலாம். எனவே எந்த ஒரு வேலையை செய்வதாக இருந்தாலும் தகுந்த முன்னேற்பாடுகள் அதற்கு தேவை. தொழில் மற்றும் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும். பணவரவு இருக்கும். கடன் பாக்கிகள் வசூலாகும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கூடுதலாக உழைக்க வேண்டியிருக்கும். உழைப்புக்கு ஏற்ற பலன் தாமதமாகத்தான் கிடைக்கும். சக ஊழியர்களிடம் அனுசரித்து செல்வது மிகவும் நன்மை தரும். குடும்பத்தில் இதமான சூழ்நிலை காணப்படும். அடுத்த 44 நாட்களுக்குள் உறவினர்களின் வருகை இருக்கும். கணவன் மற்றும் மனைவிக்கிடையே ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. பிள்ளைகளின் முன்னேற்றத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவீர்கள். புதிய நபர்களின் அறிமுகமும் கிடைக்கும். பெண்களுக்கு திடீர் செலவு உண்டாகலாம். காரியங்களில் தடை தாமதம் ஏற்படலாம். சற்று கவனம் தேவை. அரசியல்வாதிகளுக்கு மக்கள் மத்தியில் செல்வாக்கு உயரும். எதிர்க்கட்சியினர் உதவுவார்கள். மறைமுக போட்டிகள் இருக்கும். அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் செவ்வாய் பகவானால் கலைத்துறையினரின் படிப்புகளுக்கு மதிப்பு மற்றும் மரியாதை கூடும். எதிர்பார்த்த பணம் கைக்கு வந்து சேரும். உங்கள் உழைப்பினை தொடர்ந்து செய்வதன் மூலம் வெற்றியை உங்கள் பக்கம் தக்க வைத்துக் கொள்ளலாம். மாணவர்களுக்கு மிகவும் கவனமாக பாடங்களை படிப்பது முன்னேற்றத்திற்கு மிகவும் உதவும். பூரட்டாதி 4ஆம் பாத நட்சத்திரக்காரர்களுக்கு வாழ்க்கை என்றால் இப்படித்தான் இருக்கும் என உணர்ந்து வாழ்ந்து வரும் உங்களுக்கு ராசிநாதன் சுகஸ்தானத்தில் சஞ்சரித்து வந்தாலும் அவருடைய பார்வைகள் 8, 10 மற்றும் 12ஆம் இடங்களுக்கு கிடைப்பதால் இதுவரை மறைந்திருந்த உங்கள் செல்வாக்கு மீண்டும் வெளிப்பட ஆரம்பிக்கும். எதை தொட்டாலும் தோல்வி நெருக்கடி என்றிருந்த நிலை மாறும். திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். தொழில் முன்னேற்றம் அடையும். பணியில் ஏற்பட்ட பிரச்சனைகள் முடிவிற்கு வரும்.
எதிர்பார்த்த இடமாற்றமும் மற்றும் பதவி உயர்வும் கிடைக்கும். விரய செலவால் அவதிப்பட்டு வந்த நிலை மாறும். உங்கள் உடல்நிலை சீராகும். மனதில் நிம்மதி இல்லை மற்றும் உறக்கமில்லை என்றிருந்த நிலை மாறும். புதிய தொழில் தொடங்கும் முயற்சிகள் யாவும் வெற்றியாகும். வேலைக்காக முயற்சித்து வந்தவர்களுக்கு எதிர்பார்த்த வேலை கிடைக்கும். உறவுகளிடம் ஏற்பட்ட மனக்கசிப்புகள் விலகும். சிலருக்கு புதிய சொத்துக்கள் சேரும். புதனின் சஞ்சாரம் உங்களுக்கு சாதகமாக இருப்பதால் நினைத்த வேலைகள் நினைத்தபடி நடந்தேறும். பணவரவும் அதிகரிக்கும். வியாபாரிகள் மற்றும் கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தம் கிடைக்கும். கணவன் மற்றும் மனைவிக்குள் ஏற்பட்ட பிரச்சினைகள் முடிவிற்கு வரும். வயதானவர்கள் சந்தித்த நெருக்கடி நீங்கும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு தைரியமாக செயல்பட்டு நினைத்ததை சாதிக்கும். உங்களுக்கு விரையாதிபதி சனி வக்ரமாகி உள்ள நிலையில் அங்கு ராகு சஞ்சரித்தாலும் ராசிநாதனின் பார்வை விரய ஸ்தானத்திற்கு கிடைப்பதால் தேவையற்ற செலவுகள் குறையும். உடல்நிலை சீராகும். மனதில் இருந்த குழப்பங்கள் விலகும். ருணரோக சத்துருஸ்தானத்தில் கேது சஞ்சரிப்பதால் உங்கள் செல்வாக்குகள் உயரும். உடல்நிலையும் சீராகும். மருத்துவச் செலவு குறையும். வியாபாரம் மற்றும் தொழிலில் ஏற்பட்ட போட்டிகள் விலகும். உங்களை எதிர்த்து செயல்பட்டவர்கள் உங்களிடமே வந்து சரணடையும் நிலை ஏற்படும். பணியில் ஏற்பட்ட பிரச்சினைகள் ஒரு முடிவிற்கு வரும். மறைமுக தொல்லைகள் விலகும். வம்பு மற்றும் வழக்கு என்றிருந்த நிலை மாறும். எல்லா வகையிலும் உங்கள் நிலை உயரும். அரசு வழியில் எதிர்பார்த்த ஆதாயம் கிடைக்கும். அரசியல்வாதிகளின் செல்வாக்கு உயரும். சிலருக்கு புதிய பொறுப்புகள் மற்றும் பதவிகள் கிடைக்கும். பணியாளர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றமும் மற்றும் பதவி உயர்வும் ஏற்படும். அதிர்ஷ்ட காரகன் சுக்கிரன் சாதகமாக சஞ்சரிப்பதால் பணவரவு கூடும். பொன் மற்றும் பொருள் சேர்க்கை இருக்கும். கணவன் மற்றும் மனைவிக்குள் ஏற்பட்ட பிரச்சினைகள் ஒரு முடிவிற்கு வரும். உங்களுக்கு இருந்த நெருக்கடிகள் விலகி எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். பெண்களின் மாங்கல்யத்திற்கு ஏற்பட்ட சோதனைகள் யாவும் விலகும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு எந்த ஒன்றிலும் கவனமாக செயல்பட்டு வெற்றி அடையும். உங்களுக்கு புதன் சாதகமாக சஞ்சரிப்பதால் பணப்புழக்கம் அதிகரிக்கும். வரவேண்டிய பணம் வந்து சேரும். வாங்க நினைத்த இடத்தை வாங்குவீர்கள். வங்கியில் கேட்டிருந்த கடன் கிடைக்கும். தொழிலை விரிவுபடுத்துவதற்காக மேற்கொள்ளும் முயற்சிகள் யாவும் வெற்றியாகும். அலுவலர்களுக்கு எதிர்பார்த்த மாற்றம் கிடைக்கும். உறவுகளுடன் ஏற்பட்ட சச்சரவு விலகும். நீங்கள் மேற்கொள்ளும் முயற்சிகளுக்கு உறவினர்களின் ஆதரவு கிடைக்கும். சத்ரு ஜெயஸ்தானத்தில் கேது சஞ்சரிப்பதால் உங்கள் செல்வாக்கு உயரும். எடுக்கும் முயற்சிகள் யாவும் வெற்றியாகும். உடல் நிலையில் ஏற்பட்ட பாதிப்புகள் விலகும். சமூகத்தில் அந்தஸ்தும் மரியாதையும் ஏற்படும். ராசிநாதன் குருவின் பார்வை அஷ்டம ஸ்தானத்திற்கு கிடைப்பதால் மறைந்திருந்த செல்வாக்கு வெளிப்படும். திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வீடு தேடி வரும். ஜீவனஸ்தானம் பலமடைவதால் தொழில் மற்றும் வியாபாரத்தில் முன்னேற்றம் அடையும். பணியில் இருந்த நெருக்கடிகள் யாவும் விலகும். விரயஸ்தானத்திற்கு குருவின் பார்வை கிடைப்பதால் சுபச்செலவு ஏற்படும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்தேறும். சுக்கிரன் சாதகமாக சஞ்சரிப்பதால் பொன் மற்றும் பொருள் சேர்க்கை ஏற்படும். கணவன் மற்றும் மனைவிக்குள் இணக்கம் உண்டாகும். பிள்ளைகளின் நலனுக்காக மேற்கொள்ளும் முயற்சிகள் யாவும் வெற்றி பெறும். சிலர் புதிய வீட்டில் குடியேறுவர். அரசியல்வாதிகள் செல்வாக்கு காண்பர். சிலருக்கு புதிய பதவி மற்றும் பொறுப்புகளும் கிடைக்கும். மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறையும் கூடும். இத்துடன் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.